வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் இயற்கை வரலாறு. தவறான இணையை தெரிவு செய்க. தவறான இணை சுப்பிரமணிய பாரதியார் பிறப்பு டிசம்பர் 11, 1881 என்பது தவறு. 1882. கூற்று மற்றும் காரணம். கூற்று: வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் 5000 காலாட்படைகளும் 5000 குதிரை படைகளும் அனுப்பும்படி கடிதம் எழுதினார். காரணம்: வேலு நாச்சியார் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். ஆன்சர்: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை சரியாகவே விளக்குகிறது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழுவின் பெயர் ஹண்டர் குழு. தமிழ்நாட்டின் எந்த 2 மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன? நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக. சரியான காலவரிசை: இந்துஸ்தான் சோசலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் சேர்ந்தார். நவஜவான் பாரத் சபா. பகத்சிங்கும் பி.கே. தத்தும் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசினார்கள். பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் அபுல் கலாம் ஆசாத். அல் ஹிலால் என்ற வார செய்தித்தாளை அபுல் கலாம் ஆசாத் ஆரம்பித்தார். அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. திட்ட காலத்தில் ஊரக நலக் கொள்கைகள். பாரத நிர்மாண். பாரத நிர்மாண் 11வது திட்ட காலம். ஊரக ஏழைகளின் அடிப்படை தேவைகளை உறுதி செய்தல் 8வது திட்ட காலம். ஊரக ஏழைகளுக்கு புதிய ஊதியம் பெறும் வழிகளை ஆக்குதல் 10வது திட்ட காலம். ஊரக பகுதிகளில் புதிய உள்கட்டமைப்பு வகைகளை உருவாக்குதல் 9வது திட்ட காலம். சொத்துகளுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது? உள்ளாட்சி அரசு. சொத்துகளுக்கான வரி இந்தியாவில் உள்ளாட்சி அரசால் வசூலிக்கப்படுகிறது. மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும்? ஒன்றிய அரசுக்கு செல்லும். மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி ஒன்றிய அரசுக்கு செல்லும். பின்வருபவை வறுமையின் பொருளாதார பிரச்சனையாகும். ஆன்சர்: 1, 3 மற்றும் 4. அதிகரிக்கும் வேலையின்மை, மூலதன பற்றாக்குறை, போதிய பொருளாதார வளர்ச்சியின்மை. 2022ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாட்டை நடத்திய நாடு சீனா. ஆளுமையை அடையாளம் காண்க. இவர் தமிழக அரசியல் இயக்கத்தில் பகுத்தறிவு கருத்துகள் மற்றும் அறிவியல் பார்வைகளை ஏற்படுத்தியவர். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பாடுபட்டவர். இந்திய அரசியலில் சமதர்ம கருத்துக்களை பரப்பியவர். இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டவர். ஆன்சர்: சிங்காரவேலர். அடுத்து கூற்று மற்றும் காரணம். இந்திய அரசியலமைப்பு விதி 312 அகில இந்திய பணிகள் தொடர்பானதாகும். காரணம்: ஒரே சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும் என மாநிலங்கள் விரும்பின. ஆன்சர்: கூற்று உண்மையானது, காரணம் தவறானது. தாடையற்ற முதுகெலும்பிகள் என்பவை யாவை? ஆன்சர்: வட்ட வாயுடைய உயிரிகள். தாடையற்ற முதுகெலும்பிகள் வட்ட வாயுடைய உயிரிகள். அடுத்து மனித இரத்தத்தில் உட்கரு இல்லாத இணைகளை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர்: முதிர்ச்சி அடைந்த எரித்ரோசைட்டுகள் மற்றும் திராம்போசைட்டுகள். மனித இரத்தத்தில் உட்கரு இல்லாத இணைகள் முதிர்ச்சி அடைந்த எரித்ரோசைட்டுகள் மற்றும் திராம்போசைட்டுகள். உயிரிவாயு உற்பத்தியில் படியும் கழிவுகளில் டேஷ் அளவு மிகுந்திருப்பதால் சிறந்த உரமாகும். ஆன்சர்: நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் அளவு மிகுந்திருப்பதால்
சிறந்த உரமாகும். கூற்று மற்றும் காரணம். இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மத சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். காரணம். முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரால் விவரிக்கப்படுகிறது. காரணம். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம். அடுத்து பொறுத்துக. நாடுகள் நாடாளுமன்றத்தின் பெயர். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கிரஸ். ஜப்பான் டயட். பிரிட்டன் பாராளுமன்றம். டென்மார்க் போக்டிங். அடுத்து அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்களை தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்தவும். தாமிரம் கெத்ரி, தங்கம் கோலார், மணிக்கல் பாதஷன், துணி உம்மா. முகலாயர் காலத்தில் வங்கிப் பணிகள் பெரும்பாலும் ஸ்ராப்கள், சாகர்கள், சாகிகர்கள் மற்றும் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்று எந்த குறிப்பு கூறுகிறது? ஆன்சர் சுஜான் ராயின் குலாஷத் உல் த்வரிக். சுஜான் ராயின் குலாஷத் உல் த்வரிக். முகலாயர் காலத்தில் வங்கிப் பணிகள் பெரும்பாலும் ஸ்ராப்கள், ஷாகிகர்கள் மற்றும் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்று சுஜான் ராயின் குலாஷத் உல் த்வரிக் என்ற குறிப்பு கூறுகிறது. ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்தவர் முதலாம் அமோகவர்ஷர். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் பழங்குடி மக்கள் மட்டும் 8.6%. பழங்குடி மக்கள் 8.6%. சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றுகள். கூற்று 1, 3 மற்றும் 4 சரியானவை. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். அடுத்து பொறுத்துக. கணவாய் மற்றும் அது இணைக்கும் 2 இடங்கள். கணவாய் இணைக்கும் 2 இடங்கள். நிட்டி கணவாய் திபெத்துடன் உத்தரகண்டை இணைக்கிறது. பென்சிலா கணவாய் கார்கிலுடன் காஷ்மீரை இணைக்கிறது. புர்சைல் கணவாய் லடாக்குடன் சீனாவை இணைக்கிறது. ரோஹ்தாங் கணவாய் ஸ்பிட்னியுடன் லாகூலை இணைக்கிறது. இந்தியாவில் விரைவு அஞ்சல் சேவை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1975இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் அதிக மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசங்கள். அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது புதுடெல்லி. குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்டது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். பின்வருவனவற்றில் எது தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது? தவறானது. ஆன்சர் 2 மற்றும் 3. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972ஆம் ஆண்டு. மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் சிறந்த சேவையாற்றிய ஒருவருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் விருது கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது. பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக. தவறான கூற்று. குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை என்பது தவறானது. கூற்று 3 தவறானது.
அமிர்தத்தை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை சுட்டுகின்றார்? தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ். நவில்தொறும் நூல்நயம் போலும் பயில்தொறும் தொடர்பு. யாருடைய தொடர்பு இன்பம் தரும்? பண்புடையாளர் தொடர்பு. பண்புடையாளர் தொடர்பு இன்பம் தரும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. சரியான இணையை தேர்வு செய்க. கண்ணாடி மணிகள் பொருந்தல் என்பது சரியானது. சரியான விடையை தெரிவு செய்க. சிவகங்கையின் ராணி வேலு நாச்சியார் ஆவார். காளையார்கோவில் போரில் கொல்லப்பட்ட முத்துவடுகநாதர் ராணி வேலு நாச்சியாரின் கணவராவார். வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி குயிலி. இவர் முதல் தற்கொலைப்படை வீரராவார். மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலு நாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார். ஆன்சர் அனைத்து கூற்றுகளும் சரி. டேஷ் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடிகொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடத்திலும் காட்டினார். ஆன்சர் ராமலிங்க அடிகள். சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றுகள் 1, 2 மற்றும் 4 சரியானவை. பெரியார் ஈ.வே. ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். மக்கள் அவரை வைக்கம் வீரர் என பாராட்டினர். பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி வேலு நாச்சியார் ஆவார். கூற்று மற்றும் காரணம். கூற்று: சாதி ஒழிப்பு பற்றி அம்பேத்கர் எழுதியுள்ளார். காரணம்: இந்து சமய நூல்களில் இருந்த சாதி முறையை விமர்சனம் செய்தார். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். 1952 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காமராசர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர். பின்வருவனவற்றுள் எது நேருவின் குடும்பப் பெயர்? ஆன்சர் கவுல். நேருவின் குடும்பப் பெயர் கவுல். இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஓர் உலகளாவிய போட்டியாளராகும் என கூறியவர் சுந்தர் பிச்சை. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். சரியான இணைகள் 3 மற்றும் 4. 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 முதல் 2002 வரை. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 முதல் 2017 வரை. கூற்று மற்றும் காரணம். கூற்று: சுய உதவி குழுக்களின் செயல்பாடுகளை வைத்து வங்கி இணைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். காரணம்: இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பயனாளிகளை வறுமை கோட்டிற்கு மேல் முன்னேற்றமடைய செய்வதாகும். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். 2022 ஆசியன் கூட்டத்தை எந்த நாடு நடத்தியது? கம்போடியா. 2022 ஆசியன் கூட்டத்தை நடத்தியது கம்போடியா. உலக அழகி பட்டத்தினை 2021 வென்றவர் ஹர்னாஸ் சந்து. அடுத்து பொறுத்துக. அரசியல் கட்சி 16வது சட்டமன்றத்தில் அதன் பலம். அரசியல் கட்சி மற்றும் 16வது சட்டமன்றத்தில் அதன் பலம். பாட்டாளி மக்கள் கட்சி 5வது இடம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4வது இடம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2வது இடம். இந்திய தேசிய காங்கிரஸ் 18வது இடம். தூய்மை சக்தி ஆராய்ச்சி முயற்சியின் குறிக்கோள். தூய்மை சக்தி ஆராய்ச்சி முயற்சியின் குறிக்கோள். ஆன்சர் மலிவாகவும் அணுகக்கூடியதாகவும் பெறப்படுவது. மலிவாகவும் அணுகக்கூடியதாகவும் பெறப்படுவது.
நவம்பர் 28, 2021 அன்று 7.5 ரிக்டர் அளவு கொண்ட ஒரு மாபெரும் நிலநடுக்கம் ஏற்பட்ட இடம் பெரு. கீழ்க்கண்டவற்றில் எந்த தாவரம் வேர் ஒட்டுண்ணி தாவரமாகும்? ஆன்சர் ராஃப்லசியா. பின்வரும் வினாக்களை கீழ்க்கண்ட குறிப்புகள் மூலம் விடையளிக்கவும். கூற்று: அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம். காரணம்: அசிட்டிக் அமிலத்தில் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டுமே இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். ஆன்சர்: கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. F என்ற விசை T என்ற கால அளவில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் ஏற்படும் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். இதனை டேஷ் என்பர். ஆன்சர்: கனத்தாக்கு என்பர். இவற்றுள் எது பாகுமை விசையின் அலகு கிடையாது? ஆன்சர்: நியூட்டன். கீழ்க்கண்டவற்றுள் எந்த பொருளின் அடர்த்தி மிகுதியானது? ஆன்சர்: நீர். நீரின் அடர்த்தி மிகுதியானது. காற்று, மண்ணெண்ணெய், மரம் ஆகியவற்றை விட நீரின் அடர்த்தி மிகுதியானது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள்? ஆன்சர்: பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள். அடுத்து கூற்று மற்றும் காரணம். கூற்று: அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். காரணம்: அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆன்சர்: ஏ மற்றும் ஆர் சரி. ஏ-க்கான சரியான விளக்கம் ஆர் ஆகாது. பின்வருவனவற்றுள் எது அரசியலமைப்பின் பாதுகாவலனாக கருதப்படுகிறது? ஆன்சர்: உச்ச நீதிமன்றம். கீழ்க்கண்டவற்றை அதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் சரியாக காலவரிசைப்படுத்துக. மத்திய புலனாய்வு குழு, மத்திய கண்காணிப்பு ஆணையம், மத்திய தகவல் ஆணையம், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடகோர குடியிருப்பு எது? ஆன்சர்: ஷார்டுகை. சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடகோர குடியிருப்பு ஷார்டுகை. சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர்? ஆன்சர்: பாஸ்கர்வர்மன். சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் பாஸ்கர்வர்மன். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. சரியான கூற்றுகள் 1, 2 மற்றும் 4. இந்திய பாரம்பரியம் விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, ஒழுக்கம், உண்மை ஆகியவற்றை கொண்டது. அஜந்தா மற்றும் எல்லோரா ஓவியங்கள் உலக புகழ்பெற்றவை. பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, மணிப்புரி மற்றும் ஒடிசி போன்றவை இந்தியாவின் புகழ்பெற்ற நடனங்களாகும். அடுத்து கூற்று மற்றும் காரணம். இமயமலை ஒரு இளம் மடிப்பு மலையாகும். காரணம்: இமயமலை சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர்தான் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக உருவாகியது. ஆன்சர்: ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. கங்கை நதியின் வலது கரையின் துணை நதி யமுனா. கங்கை நதியின் வலது கரையின் துணை நதி யமுனா. கீழ்க்கண்ட ஆறுகளை அவற்றின் துணை ஆறுகளுடன் பொருத்தவும். சிந்து நதி இந்திராவதி. கங்கை நதி சுபன்ஸ்ரீ. பிரம்மபுத்திரா நதி கோமதி. கோதாவரி நதி சீனாப். கோதாவரி நதி சீனாப். அடுத்து கீழ்க்கண்டவற்றை பொருத்துக. அமைப்புகளின் பெயர்கள், அமைவிடம். அரசு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர். புற்றுநோய்க்கான சிறப்பு மையம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம். மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் KK நகர் சென்னை. பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை தென் சென்னை. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? தஞ்சாவூரில் உள்ளது.
தாமிரபரணி என்பது டேஷ் உச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஒரு வற்றாத நதியாகும். ஆன்சர் அகஸ்தியர் கூடத்தில் பொதிகை மலை. அகஸ்தியர் கூடத்தில் பொதிகை மலை. மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் புகழற்ற வாழ்வு. மனித வாழ்க்கைக்குரிய பழி என்று வள்ளுவர் குறிப்பிடுவது புகழற்ற வாழ்வு. புகழற்ற வாழ்வு. ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? ஆன்சர் ஆற்றாது அழுத கண்ணீர். ஆள்வோரின் செல்வத்தை தேய்க்கும் படை ஆற்றாது அழுத கண்ணீர். திருநங்கை நலவாரியம் பின்வருவனவற்றுள் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? ஆன்சர் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறை. திருநங்கை நலவாரியம் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படுகிறது. இவரலும் மாண்பிறந்து மானமும் மாணா உவகையும் ஏதம் இறைக்கு. இக்குறளில் குறிப்பிடும் இறை என்பதன் பொருள் அரசன். இறை என்பதன் பொருள் அரசன். தேங்க்யூ.